வணக்கம். GEESYS Technologies பல்வேறுபட்ட சோலார் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, எர்த்திங் அண்ட் லைட்னிங் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி சோலார் யூட்டிலிட்டி ஸ்கேல் பவர் பிளான்ட்டுக்காக பிரத்யேகமாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் பவர் பிளான்ட்டுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு 50 kV ஆக்சிலரி பவர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டம் ஆனது 1 மெகாவாட்டுக்கு மேற்பட்ட பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இது 4 முக்கியமான காம்போனன்ட்களை கொண்டுள்ளது. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி பவர் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் UPS மற்றும் பேட்டரி பேக்கப் மற்றும் அதிலிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடிய UPS டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, இது 4யுமே ஒன்றாக பவர் பேக்டா தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டம். இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கீ ஃபியூச்சர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டம் ஆனது CRCA மெட்டல் என்க்ளோஷரால உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த CRCA ஷீட்ஸ் ஆனது டாடா ஸ்டீல்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு பியூர் பாலிஸ்டர் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த பியூர் பாலிஸ்டர் பவுடர் கோட்டிங் ஆனது ப்ராப்பர் 7 டேங்க் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேனல் கரோஷன் ஃப்ரீயா 25 வருஷம் ஒர்க் பண்ணும். இந்த கம்ப்ளீட் பேனல்லையும் தெர்மல் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அது தெர்மல் ஸ்டடி பண்ணது மூலமா அதற்கு தேவையானது போல ப்ராப்பரா ஏர் வென்டிலேஷனுக்கான லூவர்ஸ் கொடுத்து எங்க தேவையோ அந்த இடத்துல ஃபோர்ஸ் கூலிங் கொடுத்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் தான் இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டம். இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டத்தை பொறுத்தவரை நீங்கள் ஃப்ளோர் மவுண்டிங் செய்யக்கூடியதாக இருக்கும். டைரெக்டாக அந்த ட்ரென்ச் மேலே இந்த பேனலை வச்சுட்டு கேபிள் எல்லாமே பாட்டம் என்ட்ரி வழியாக இன்புட் அவுட்புட் கேபிளை கொடுக்கறதுக்கு கிளான்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பேனலை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெவி டியூட்டி ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் பேனலுக்கும் இன்புட் பவர் சப்ளை AC கம்பைனர் பேனல்லேருந்து வரும். அதுலேருந்து வரக்கூடிய கேபிள் ஆனது இந்த நம்ம இன்புட்டில் 100 amps SDF ஃபியூஸ் வச்சிருக்கோம். அந்த 100 amps SDF ஃபியூஸ் ஆனது ஓவர்லோட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனை டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குது. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது 50 kVA கெப்பாசிட்டி கொண்டது. இந்த 50 kVA கெப்பாசிட்டி கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது இன்புட் 800 வோல்ட் வாங்கிட்டு அவுட்புட்ல 415 வோல்ட் கொடுக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது ட்ரை டைப் ஸ்டெப் டவுன் அல்ட்ரா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டபுள் ஒன் டைப். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல தெர்மல் கட் ஆஃப் டிவைஸ் வச்சிருக்கோம். நாளைக்கு ஏதாவது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்புட்ல இருக்கக்கூடிய பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்து நம்மளோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல கொடுக்குறோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய சப்ளையை எவ்வளவு சேஃபா லோடுக்கு அனுப்ப முடியும், எப்படி லோட வந்து சேஃபா ஹேண்டில் பண்ண முடியும்ன்றதுல GEESYS எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அந்த வகையில் வரக்கூடிய சப்ளையை ஒரு தெர்மல் மேக்னெட்டிக் MCCBல கொடுத்துருக்கோம். அந்த MCCBக்கு எர்த் ஃபால்ட் ரிலே மூலமா கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு ஏதாவது வந்து எர்த் ஃபால்ட் இஷ்யூ வந்தா கூட அது வந்து சேஃப் கார்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் பேனலையும் வந்து ஓவர்லோட் ஷார்ட் சர்க்யூட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த MCB அண்ட் MCCB வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சோலார் பவர் பிளான்ட் பொறுத்தளவுல நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணி ஆகணும். அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட், DBR லைட் இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி ஆகணும். அது ஆட்டோமேட் பண்ணக்கூடிய வகையில இங்க வந்து டைமர் வித் கான்டாக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங் 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க லைட்லாம் ஆன் ஆகும். மார்னிங் காலையில ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும். அந்த வகையில கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் பண்ணி MCB மூலமா அதை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்க சோலார் பவர் பிளான்ட்ல இருந்து ஏதாவது சுவிட்சிங் சர்ஜஸ் வந்தா கூட உங்களை பாதுகாக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எதுவும் ஆகிடாத வகையில நம்ம இதோட இன்புட்ல டைப் 2 SPD கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சர்ஜஸ் வந்தாலுமே அந்த SPD வந்து பைபாஸ் பண்ணி கிரவுண்டு கொடுக்கறது மூலமா உங்க பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுவுமே ஃபெயில் ஆகாது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஏர் கண்டென்சேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்கும் இந்த பேனல் வந்து எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் ஹீட்டர் வித் தெர்மோஸ்டாட்டோட கொடுத்துருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி ஹீட்டர் ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய அனைத்து வகையான ப்ரொவிஷனுமே இதில் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதில் என்ன பண்றோம்னா இந்த கம்ப்ளீட் பேனலையும் வந்து 2 ஃபோர்ஸ்ட் கூலிங் ஃபேன் வச்சிருக்கோம். எப்போ வந்து இந்த ஆக்சிலரி பவர் சிஸ்டம்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ அந்த டைம்ல ஃபேன் ஆன் ஆயிட்டு டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் போது அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்டான டிவைஸ் ஆகும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுல இருந்து உங்களோட சோலார் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய அனைத்து எக்யூப்மெண்ட்டுக்கும் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்போனன்ட். அந்த பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய மோட்டர், அங்க இருக்கக்கூடிய பிரஷர் பம்ப், அங்க இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், VCB பேனல்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய CCTV, ஃபயர் அலாம், இந்த மாதிரி அனைத்து எக்யூப்மெண்ட்டுக்குமே வந்து பவர் கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எல்லாமே MCB கொண்டு சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் 6 kV ஆன்லைன் UPS வச்சிருக்கோம். இந்த 6 kV ஆன்லைன் UPSக்கு 16 பேட்டரிகளை கொண்ட பேட்டரி சிஸ்டம் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் UPSல இருந்து போகக்கூடிய பவரை RCCB கொடுத்து RCCBல இருந்து ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியான 2 போல் MCBs கொடுத்துருக்கோம். இதுல இருந்து அந்த பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கிரிட்டிக்கலோட சேஃப்டி ரிலேஸ், அங்க இருக்கக்கூடிய SCADA சிஸ்டம், SLDC சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய ஃபயர் அலாம், CCTV இது எல்லாமே இந்த ஆன்லைன் UPS மூலமா பவர் பண்ணப்படும். அதுக்கு தேவையான கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் MCBயும் எர்த் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டான ஒரு சிங்கிள் கியூபிக்கல் ஒரு ஆக்சிலரி பவர் சிஸ்டம் வேணும்னா நீங்க GEESYS ரீச் பண்ணுங்க. எங்களோட பொருள் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில்
மிகவும் தரமான ஒரு பொருளை எங்களால் சப்ளை பண்ண முடியும். உங்களோட சோலார் பவர் பிளான்ட்டுக்கு பவர் பண்ணணும்னா ஜீசஸை ரீச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.